ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரம் என்ற ஒரு ஊருக்கு தாங்க போயின்னு இருக்கோம். விரிஞ்சிபுரத்தில் அப்படி என்னடா ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க மார்கபந்தீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. மார்கபந்தீஸ்வரர் டெம்பிளில் என்னடா ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, சீக்கிரம் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறவங்களுக்கு, சூனிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் அதாவது வேலூர் மாவட்டத்திலேருந்து விரிஞ்சிபுரம் என்ற ஊருக்கு வந்தீங்கன்னா, இந்த கோவில்ல வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நீங்க வரணும்னு நினச்சீங்கன்னா, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்தாலும், சப்போஸ் எந்த ஊர்ல இருந்தாலும் முதல்ல நீங்க வேலூருக்கு வந்துருங்க. வேலூர்லேருந்து விரிஞ்சிபுரம் பஸ்ஸு கேட்டு இறங்குனீங்கனாவே, ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விரிஞ்சிபுரம் கோவில வந்து ரீச் பண்ணிடுவீங்க. நீங்க அந்த கோவில போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுவுங்க. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் மாவட்டத்தில ஒரு ஃபேமஸான அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாலாறு. நம்ம வேலூர் மாவட்டத்து வழியாக ஒரு பாலாறு போகுது இல்லைங்களா? அதில வந்து இந்த வழி தாங்க. இது வழி தாங்க அந்த பாலத்து தண்ணி போகும். எங்கடா தண்ணி போகும்னு இப்ப தண்ணி வரலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா, நம்ம இப்ப வந்து மழை பெய்யல. மழை பெஞ்சுச்சுன்னா, அதாவது ஒரு நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து தண்ணி மேலேயே போகுங்க. அந்த அளவுக்கு தண்ணி போகும். இந்த ஆத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இந்த கா ஆத்தோர வீடு கட்டியிருந்தவங்கலாம் வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இங்க விரிஞ்சிபுரம் கோயிலோட முதல் சூரிய குலமே இதுதாங்க. இந்த பாலத்தில் தண்ணி வந்த பிறகு இங்க ஒரு திருவிழா, அதாவது பங்குனி மாசம் கடநாயர்ன்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்குங்க. ஃபேமஸா நடக்கும். நீங்க யார் யாரெல்லாம் இந்த கடநாயருக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இந்த கடநாயர் விரிஞ்சிபுரம் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 திசையிலயும் 4 வழி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வழி, அதாவது இந்த கோவிலை சுற்றி வீடுங்க நிறைய இருக்கிறதுனால தெரு பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் அந்த தெருவில் தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட கோபுரம் உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன் பாருங்கள். நான் காத்தால ஓப்பனிங் வந்து 6 மணிக்கு, க்ளோசிங் 12, மறுபடியும் ஓப்பனிங் 4, மறுபடியும் க்ளோசிங் 8, அந்த மாதிரி டைமிங் தாங்க இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது கோபுரங்க, என்ட்ரன்ஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இதாங்க என்ட்ரன்ஸ், ஓகேங்களா? இந்த சைடில் வந்து வண்டி விட்டுலாம், நீங்கள் பார்க்கிங் ஏரியா அலோட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாக வண்டி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 குளம் ஃபேமஸுங்க. சூரிய குளம், பிரம்ம குளம், சிம்ப குளம். இந்த சூரிய குளம் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க. என்ட்ரன்ஸ் பாலாறு, சிம்ப குளம் உள்ளே போய் பார்ப்போம். பிரம்ம குளம் கோவிலோட அந்த பக்கம் இருக்குங்க. ஓகேங்களா? வாங்க கோவில் போவோம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். கரெக்டான என்ட்ரன்ஸ் இது தாங்க. அதை பார்த்தீங்களா, அது தேர். அந்த தெருவில் தான் வந்து மாடு விடுவாங்க. ஓகேங்களா? கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குதுங்க. எல்லா கோவில்லையும் வந்து கொடிமரம் உள்ளே இருக்கும். பட் இந்த கோவில் வந்து கொடிமரம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சிடுறாங்க. ஓகேங்களா? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பக்குளம் இருக்குதுங்க. வாங்க அது இருக்குது பார்த்தீங்களா சிம்பக்குளம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோவிலோட சில குறிப்பு, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நானே இதுலேருந்து தான் கொஞ்சம் கெதர் பண்ணேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, 3 குளம் இருக்குது. சிம்பகுளம், பிரம்மகுளம், சூரியகுளம்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பகுளத்தாண்ட தாங்க இருக்கோம். இந்த சிம்பகுளம் அதில் பார்த்தீங்களா வாசல், சிங்கத்தோட வாயுக்குள்ளே, அதாவது அந்த நுழைவாயு உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. அதில் குளிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இதில் வந்து குளிச்சிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், திருமணம் லேட்டாக நடக்கிறவங்களுக்கும், இந்த பில்லி சூனியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பகுளத்தில் குடித்தா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சு இல்லைங்களா சிம்பவாயி, அது உள்ள அந்த சைடு அந்த படிக்கட்டில் இறங்கி வந்தோம்னா, அதோ படிக்கட்டு இருக்குங்களா, அதில் இறங்கி வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த குளத்தை உள்ளே வந்துடலாம். இந்த குளம் வந்து ஆழம் அதிகமாக இருக்குங்க. இந்த திருவிழா நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி திருவிழா, அதை கடனாயிருன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதில் பாதியில் வந்து தடி மாதிரி கட்டி வச்சுட்டு இங்கே வந்து முக்கி எழுப்பி அமைச்சிருவாங்க. இதுதான் இந்த சிம்பகாலத்தோட இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக இருக்கும். சிம்பகாலத்தோட அந்த வாயில் வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்துடலாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டிருக்காங்க. யார் கட்டினதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய பேரரசு. நம்ம வேலூர் கோட்டையை கட்டின அதே விஜய பேரரசு தாங்க இந்த கோவிலும் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர், வேலூரில் இருக்கிற மாதிரி சேம் ஸ்ட்ரக்சரில் தாங்க இருக்கும்.
அதாவது 3 வழி. இது முதல் வழி தாங்க. ஏன்னா இது உள்ளே போய் கேமரா காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் வந்து உள்ளே அலோடு இல்லைங்க. எந்த ஒரு கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரில. ஓகேங்களா, இந்த சைடு வெளிப்புறம் மட்டும் எடுத்துக்கலாம். உள்ளே அந்த 2 செக்யூரிட்டி, அதாவது முதல் இது, 2வது இரவு, 3வது இரவு. 3வது இரவு தாங்க கர்ப்பகிரகம் இருக்கும். அதனால் அங்கே கேமரா அலோட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே மட்டும்தாங்க ஷூட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லவே தெரியுங்க. நம்ம வேலூர் கோட்டையில் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 42 தூண் இருக்குது. 42 தூணில் வந்து சின்ன ஒரு மண்டபம் இருக்குது வேலூர் கோட்டையில் இருந்தது மாதிரியே. இது உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லைங்க, அது உள்ளே போகக்கூடாது போல் இருக்குது. லாக் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த கோவிலை கட்டின 2 இடத்தையும், அதாவது வேலூர் கோட்டையும் சரி விஞ்ஞாபுரமும் சரி ஒரே பேரரசு தான் கட்டியிருப்பாங்க. ஒரே ஸ்ட்ரக்சரில் தாங்க இருக்கும். நீங்கள் வந்து வேலூர் வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா உடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு 2 பக்கம் வாசல் இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வாசல். இந்த மேற்கு சைட்லேருந்து வரவங்களுக்கு, இந்த மேற்கு சைடு போகணுன்றவங்களுக்கு வழிக்கு இந்த மேற்கு வாசல் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வாசல். ஆப்போசிட் நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்களா, அது வந்து கிழக்கு வாசல். இது மேற்கு, அது கிழக்கு. ஓகேங்களா, இந்த கோவில் வந்து 2 சிறப்பு இருக்குங்க. அதாவது நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, செம்பக்குளம். ரெண்டாவது ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதாவது என்னன்னா செம்பக்குளம் ஒன்று ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து இந்த கடிகாரம். அதாவது இந்த கடிகாரம்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டைமோட நம்பர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி மாதிரி ஒன்று வைப்பாங்கங்க. ஓகேங்களா, குச்சி மாதிரி ஒன்று வந்து இது சென்டராக வச்சுட்டாங்கன்னா மேலே இருக்கிற சூரிய வெளிச்சம், அதாவது அந்த சூரிய வெளிச்சத்தோட நேரில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டான டைம் காமிக்கும். இது காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லி இந்த வீடியோவே எடுத்தேன். பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டம். அதாவது நேற்று ஷூட் பண்ண வீடியோ இது, ஃபுல்லாக மேகமூட்டங்க. அதனால் சூரிய வெளிச்சம் சரியாக தெரியல. அதனால் நான் அது காமிக்க முடியல. இன்னொரு நாள் வேணால் உங்களுக்காக நான் போய் காமிக்கிறேன். சின்ன வயசாக சொல்ல இந்த கடனாயிரம் திருவிழா அப்போ வீட்டிலேருந்து கூட்டின்னு வருவாங்க. அப்போ நான் குழந்தையாக சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். இது ஒரு வேளை ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களாம் பாருங்களேன், இது ஸ்விம்மிங் ஃபுல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்கபந்தீஸ்வரர் இருக்கார். இந்த கருவறையில் இருக்கிற சிலை இப்படி தாங்க இருக்கும். இதை வந்து நான் பார்த்திங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்காக வந்து டிஸ்பிளேல வச்சாங்க. ஓகேங்களா, இதோட இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட வீடியோவும் முடிவுக்கு வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோப்ரோபாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நெக்ஸ்ட்டு ட்ராவல் அண்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.